எல்லாம் அண்ட புழுகு ஆகாசம் புழுகு. இவங்களுக்கு புழுகிறத தவிர அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு எதுவுமே தெரியாது. எல்லாம் பாப்பானியம்தான். எல்லாம் பார்ப்பனர்கள் உக்காந்துக்கிட்டு நாட்டாமை பண்ணி நாசமாக நாக்கிட்டாங்க எல்லாம் இந்தியாவை. பார்ப்பனியம் தான் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கு. அதனால் நமக்கு வந்து இப்போ கையிருப்பு பொருளாதாரம் அதே சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழகத்துல இப்ப பொருளாதார சூழல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவுலேயே நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் சார் மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது இந்த திமுக அரசு? இங்க விலைவாசி எல்லாம் கம்மியா இருக்கு, மக்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களா ஒரு பிம்பத்தை மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இல்லைம்மா, இப்போ விலைவாசிங்கிறது வந்து இது ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இருக்கு. இதே கூட ரொம்ப கடுமையாக பேசியிருக்கு. திமுகவும் இந்த மாதிரி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணா நேரும் சொல்றாரு எங்களை விமர்சிக்க தகுதியே கிடையாது விஜய்க்குலாம் அப்படின்னா, அப்போ உங்களை விமர்சிக்கணும்னா என்ன தகுதி, என்ன குவாலிட்டி இருக்கணும்? இதே சீமான் கூட எதிர்கட்சி வரிசையில் வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி சீமான் வந்தால் எங்களுக்கு எதிர்கட்சியில் வருவார். எதன் அடிப்படையில் சீமான் வருவாருன்னு சொல்றீங்க? ஒரு புறம் வந்து சீமான் அவர்களை இந்த அரசியல் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. திமுகவுக்கு எந்த காலத்திலையும் பின்னடைவு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. திமுக ஒட்டுமொத்தமாக மக்கள் புறக்கணிச்சா நாங்கள் தோற்று போயிடுவோம். மக்கள் எங்கள் பக்கம் அது இப்போ நடக்கும்னு சொல்றாங்களே. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசு நாங்க ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம்னு சொல்லி பெருமை பாடிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நேத்திக்கு இன்னொரு செய்தி ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதாவது அவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது 30% இருந்தது, இவங்க ஆட்சி காலத்தில் 5% மாற்றின மாதிரி ஒரு பெரிய பட்டியலை போட்டு முழு பூசணிக்காயை தூக்கி சட்டி பானை இதுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்ச மாதிரி செய்தி போடுறான். அதாவது ஜிஎஸ்டி போட்டது இந்த அம்மா தான், ஐயரம்மா தான். ஜிஎஸ்டி இப்போ வந்து குறைச்சதும் இந்த ஐயரம்மா தான். இவங்களே கூட்டுவாங்களாம், இவங்களே குறைச்சிக்குவாங்களாம். ஏதோ நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டோம், தீபாவளி போனஸ் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அண்ட புழுகு ஆகாசம் புழுகு. இவங்களுக்கு புழுகிறத தவிர அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு எதுவுமே தெரியாது. எல்லாம் பாப்பானியம்தான். எல்லாம் பார்ப்பனர்கள் உக்காந்துக்கிட்டு நாட்டாமை பண்ணி நாசமாக நாக்கிட்டாங்க. எல்லாம் பார்ப்பனியம் தான் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்க வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த சமுதாயம் தானே மேலே உக்காந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்குது. இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்டி படைக்கிறது அந்த பர்டிகுலர் சமுதாயம் தான். அவன் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அரசாங்கம் எல்லாம் அவன் தான். அவனை விட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிராஸ் பெல்ட் பண்ணுற வேலை தான் அத்தனை வேலைக்கு. ஏன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றீங்க? ஏன்னா நீங்க ஒரு மாநில அரசா இருக்கீங்க, எதிர்த்து குரல் கொடுக்கலாம் இல்லையா? குரல் எங்க கொடுக்கறது? நம்ம குரல் கொடுத்தா நம்ம ஒரு ஆள் தான் கொடுக்கணும். இங்கே தான் நிறைய சொம்படிக்கிற பயில இருக்கானு இல்லை. இல்ல, இப்போ ஸ்டாலின் அவர்கள் மோடி வரும்போது கோ பேக் மோடி சொல்றாரு, எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கும் வந்து குரல் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம குரல் கொடுக்குறாம்மா. நம்ம அதாவது ஏழைன்னு சொல்லு அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சொல்லு அம்பலத்துக்கு ஏறாது. ஏன்னா நமக்கு 40 எம்பி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி தான் இருக்கோம். ஆனால் அவங்க வந்து அதிகமான எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்குது. அதை வச்சு உடனே சட்ட வடிவம் கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றிடுறானுங்க. அதனால் நம்ம எதுவும் செய்ய இயலாது. புரியுதா? நம்ம வந்து கரடியாக கத்துறோம். நம்ம கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். அப்படியே அந்த கூட்டணி ஆட்சியிலையும் பார்த்தா இந்த பாப்பானுக்கு தான் உட்காந்துருக்கானுங்க. அதாவது பாப்பானுங்க இல்லாத ஒரு அரசவை அமையும்னு நான் கனவு காண்றேன். என் காலத்தில் நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் காலத்திலேயாவது நடக்கட்டும். பார்ப்பானர்கள் இல்லாத ஒரு மத்திய அரசு அமையுமானால் அன்றைக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் வளம் பெறுவார்கள். இப்போ இவங்களே ஜிஎஸ்டி ஏத்திட்டு இப்போ குறைக்கவும் செஞ்சிருக்காங்க. எதனால இப்போ வந்து தேர்தல் வருது, இதனால தமிழகத்துல ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இல்லை, பீகார் தேர்தல் வருது இல்லடா. மொத்தம் 4 மாநில தேர்தல் வருது. பீகார் வருது. பீகார் நமக்கு முன்னாடியே வந்துடுது. நம்ம இன்னும் அடுத்த வருஷம் தான் நமக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொள்ளையடித்த பணத்தை காட்டிலும் இப்போ நமக்கு கொஞ்சம் வருமானம் வந்து கூடி இருக்கு. காரணம் என்னன்னா, ஜிடிபி லெவல் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு.
அதனால் நமக்கு வந்து இப்போ கையிருப்பு பொருளாதாரம் அதே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. தமிழகத்துல இப்ப பொருளாதார சூழல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் சார் மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது இந்த திமுக அரசு? திமுக அரசு மக்களுக்கு பண்ணலைன்னு யார் கண்டா? நீ உனக்கு பண்ணலைன்னு வேணா சொல்லு. இல்ல எனக்கு இல்ல, பொதுவாவே மக்கள் வந்து இங்க நிறைய கஷ்டப்பட்டு மக்களுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க சரியான சாலை வசதி இல்ல. சாலை வசதி இல்லைன்னு எந்த நாய் சொல்லுச்சு? எந்த நாய் சொல்லுச்சு? ரோட்ல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ரோட்ல போகாம நாங்க என்ன விமானத்திலேயா போறோம்? வீட்டுல இருந்து வெளியில போறது போறோம், ரோட்ல தான் போறோம் வர்றோம். சில இடங்கள்ல இப்போ இந்த எங்க தெருவில் கூட இப்போ பார்க்குறேன், பைப்பு போடுறதுக்காக குழி தோண்டி வச்சுருக்கான். ரெண்டாவது இந்த மழைநீர் வடிகாலை வந்து இணைப்பு கொடுக்கறதுக்கு அந்தந்த மூலைகளில் அந்த கார்னர் இடங்களில் தோண்டி அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி மருத்துவர்கள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுமே வருது. அரசு மருத்துவமனைகள்ல இல்லைன்னு இல்லை, அரசு மருத்துவமனைகளில் எண்ணிக்கைக்கு தகுந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதோ நான் ஒரு மருத்துவமனையில் ஒரு டியூட்டி டயத்தில் ஒரு டாக்டர் லீவில் போயிட்டாருன்னா சப்ஸ்கூண்டிங்காக டாக்டர் போட இயலாது நம்மளால். அப்படியெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில அடுத்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போமா. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லைங்கிறதுக்காக இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. கவலையே பட வேண்டாம். 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அங்கேருந்து ஏன் இங்கே வந்தீங்கன்னெலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நிறைய குற்றச்சாட்டுகளும் எழும்புது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து மின் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துச்சு, வீட்டு வசதி அந்த வரியுமே வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்களுமே பல்வேறு வரிகளை வந்து அதிகமாக விதிச்சிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுமே. ஏமா, மின்சார கட்டணம் உயர்த்தினதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. ஏற்கனவே இருந்த நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றிய அரசில் அவங்க வந்து இப்போ 3 செக்டாராக பிரிச்சுட்டாங்க எலக்ட்ரிசிட்டியை. அதில் அவங்க கையொப்பம் விட்டுட்டாங்க. அதோடு மட்டுமில்லை, 1 லட்சம் கோடி கடனையும் வச்சுட்டு போயிட்டாங்க ஒன்றிய அரசு பழைய அதிமுக ஆட்சியில். அதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை ரெவியூ பண்ணணும்னு சொல்லி அதில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெவியூ பண்ணோம், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மின்சார கட்டணத்தை நம்ம உயர்த்துகிறோம். ரெண்டாவது, நம்ம இன்றைக்கு வந்து தமிழகம் பிற மாநிலங்களை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழகத்தில் மட்டும்தான் மின்சார கட்டணம் குறைவு, பஸ் கட்டணங்களும் குறைவு. எல்லாமே நம்ம மாநிலத்தில் தான் எல்லாத்த காட்டிலும் வீட்டு வரி எல்லாமே குறைவாக இருக்குது. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது மட்டும்தான் நம்ம மாநிலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதிவுத்துறை இருக்கு இல்லையா, ஒரு சொத்தை வாங்கும்போது விற்கும்போது அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கே தவிர அது கூட நம்ம ஏற்றலை. இல்லை, நீங்கள் இலவச பஸ் மகளிர் உரிமை தொகை மட்டுமே கொடுத்துட்டு வந்து இங்கே விலைவாசிலாம் கம்மியாக இருக்குது, மக்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களா ஒரு பிம்பத்தை மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இல்லைம்மா. இப்போ விலைவாசிங்கிறது வந்து இது ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் ஒன்றும் இல்லை, இட்லிக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கான், சப்பாத்திக்கு ஜிஎஸ்டி இல்லை. இதை எங்கே போய் சொல்லுவா? இல்லை, சப்பாத்திக்குமே ஜிஎஸ்டி இருக்குது, அது குறைவாக இருக்குது. நமக்கு இட்லிக்கு கூட இருக்குது, அதுக்கு குறைவாக இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியன் சாப்பிட்ற சப்பாத்திக்கு ரேட் கம்மி, தமிழன் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி கூட. இதுதான் இந்தியாவினுடைய வழக்கு. இதெல்லாம் எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏமா குரல் கொடுக்காமலாம் இருக்கும்? அதாவது அதான் நான் தான் சொன்னேன்னா, ஏழையின் குரல் அம்பலம் ஏறாது. ஒரு மாநிலம் சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? நம்ம திராவிட நாடு தென் மாநிலங்கள் பூராமே இப்போ ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், போன டிபேட்டில் கூட நீங்கள் கேட்டீங்க கல்வியில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு. கல்வி வந்து இன்றைக்கி நம்ம முன்னேறி இருக்கோம். நம்ம கல்வியை வந்து இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி விழா நடத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. அதில் வந்து தெலுங்கானா முதலமைச்சர் இன்றைக்கி கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி. இல்லை, கல்வியில் முன்னேறி இருக்கிறது வந்து உண்மையான விஷயம்தான். இது எல்லாமே அரசு பள்ளியில் வந்து முன்னேறினாங்களா, அரசு பள்ளிகள் முன்னேறி இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்காக தான். அப்படியெல்லாம் இல்லை. அரசு பள்ளி வந்து 80% விழுக்காடு வந்து உயர்ந்து தான் இருக்குது. ஒரு 20%. ஆனால் அதே ஒரு சர்வே சொல்லுது அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக அடைஞ்சிருக்கு. அப்படி இல்லை, இந்த ஆண்டு மட்டுமே 10 லட்சம் பேர் பிள்ளைகள் சேர்ந்துருக்காங்க.
அரசு பள்ளியில் இந்த ஆண்டு பயோடேட்டா கணக்குப்படி 10 லட்சம் பிள்ளைகள் சேர்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு சில பள்ளிகளில் வந்து குழந்தைகள் இல்லைங்கிறதுனால பள்ளிகளை மூட வேண்டிய ஒரு கட்டாய சூழல். மூடிட்டோங்கிறதுக்காக இல்லை, அது பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. இல்ல எல்லாரும் தனியாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சரியான ஏமா வசதிகள் இல்லாம. தனியாரை நோக்கி போகிறது வந்து அது இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லாம் வந்து அம்மான்ற சொல்லுக்கு மம்மிங்கிற சொல்லத்தான் எல்லாம் விரும்புகிறாங்க. அந்த அப்போ கல்வியையும் வந்து அரசு பள்ளிக்கு கொடுக்கல. அது அரசு நம்ம செகண்ட் லாங்குவேஜாக வச்சுருக்கோம்டா. முதல் லாங்குவேஜ் தான் ஆங்கிலம், செகண்ட் லாங்குவேஜ் சாரி முதல் முதல் லாங்குவேஜ் லாங்குவேஜ் தமிழ். தமிழும், செகண்ட் லாங்குவேஜ் ஆங்கிலம் வச்சுருக்கோம். 3வது லாங்குவேஜ் வந்து விருப்ப பாடம். அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அதை எடுத்துக்கிடலாம். அதுதான் நம்ம நாட்டில். ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, வ- வ- 2வது மொழியாக வந்து ஹிந்தி கொண்டுட்டு வரணுங்கிறாங்க. நம்ம அதை ஒத்துக்கிட மாட்டேங்கிறோம். அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனை. நீங்க எப்பவுமே வந்து மத்திய அரசையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எது கேட்டாலும் வந்து மத்திய அரசு தான் பொறுப்பு, மத்திய அரசு தான் பொறுப்புன்னா, அப்போ மாநில அரசு வந்து எதுக்கு? நம்ம மாநில அரசு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பம் இருக்குது. அதில் தாய் தகப்பனை தான் பிள்ளைகள் கேட்குமா, நம்ம வீட்டில் மூத்த பொண்ணு இருக்கா, அக்கா இருக்கா, அக்காட்ட கேட்போன்னு கேட்குங்களா? எல்லாம் அப்பா அம்மாவை தானே கேட்குங்க, அக்காவை கேட்காதில்ல. அது மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து எடப்பாடிய ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, காங்கிரஸை வந்து விமர்சிக்க அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ காங்கிரஸையும் திமுகவும் விமர்சிக்கணும்னா என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைடா, நீங்கள் அதாவது சும்மாவாவது போகிற போக்கில் ஒரு கூட்டணியில் இருக்க ஒரு காங்கிரஸ் கட்சியை பார்த்து, இவர் இருக்கிறது வந்து என்டிஏ கூட்டணி, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கோம். ஸோ இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் 117 தொகுதி கேட்டோம், இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் 120 தொகுதிங்க. இதெல்லாம் வந்து 25. ஒரு தவறான தகவல்களை பரப்புரை இல்ல பண்ணுறாங்க. செய்தித்தாள்கள்ல வெளியாகுது இல்லையா, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் சார்பா 117 சீட்டு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. கண்ணு, அப்படியெல்லாம் அவங்க கேட்கலடா. அப்படி கேட்டிருந்ததாக இவங்களா எடப்பாடியா பேசுகிறாரே தவிர, எடப்பாடி அப்படி சொல்லி அவங்க எங்கள்கிட்ட பிரிஞ்சு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்க பிரிஞ்சு வெளியில் போய் தாவேகா கூட சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புனையப்பட்ட செய்தியை பரப்புரை பண்ணுற காரணத்தினால நாங்கள் அதை வந்து அவர் செல்வ பெருந்தகை வந்து எய்த்து கேசுறாரு. இன்னைக்கு கூட ரொம்ப கடுமையாக அவர் பேசியிருக்காரு. திமுகவும் இந்த மாதிரி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணா நேரும் சொல்றாரு, எங்களை விமர்சிக்க தகுதியே கிடையாது விஜய்க்குலாம் அப்படின்னா, அப்போ உங்களை விமர்சிக்கணும்னா என்ன தகுதி, என்ன குவாலிட்டி இருக்கணும்? அது சொன்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அதுபடி அவங்க சட்டமன்ற பண்ணுவாங்க இல்லையா? உறுப்பினராக இருக்கணும், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். எடப்பாடி வந்து ஒரு எதிர்க்கட்சி ஆமா, தலைவர் இப்ப தான். அவர் அதிமுகவுடைய பேசுறதுக்கு நாங்க ஒன்றும் பதில் கொடுக்கலையே. நாங்க செல்வ பெருந்தகை எங்களை ஒரு காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க அவருக்கு ஏமா, தகுதி இல்லைன்ற. காங்கிரஸ் கட்சிங்கிறது வேற, ஆளுங்கட்சிங்கிறது வேற. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், அவர் எதிர்க்கட்சியா இருக்காரு. எங்க மேல அவர் குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு நாங்க தக்க பதில் கொடுக்குறோம். அதுக்கும் எங்களுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள உறவுன்னா ஆளுங்கட்சி அப்ப எதிர்க்கட்சி 2 கட்சியும் ஒரே கட்சி தான். ஒரே கட்சி தான். அதுல என்ன சந்தேகம்? அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான். அப்ப இவ்ளோ வருஷமா வந்து 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? இப்ப நீங்க தானே சொன்னீங்க 2 ஒரே கட்சி ரெண்டு தானே. ஒண்ணு. ஏன்னா எடப்பாடியே சொல்றாரு திமுக மக்களை ஏமாத்திட்டு இங்க இருக்குன்னு. பாருமா, ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னா திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி. அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்க்கட்சி. அதை வச்சு சொல்றேன் நான். நீங்க இதுக்கு வந்து தங்கமலம் பூசாதீங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த பிஜேபியோடைய பேச்சு கேட்டுட்டு அதாவது எடப்பாடியை எதிர்த்ததாகவும், இப்போ வந்து அந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க. அதனால செங்கோட்டையன் அவர்களும் மறுபடியும் எடப்பாடி கிட்டேயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கே. இது எப்படி பாக்குறீங்க? ஏமா, இது வந்து அவருடைய மனநிலையை பொறுத்தது. இதுல வந்து அவர் எவங்கிட்ட போனா எங்களுக்கு என்ன? இல்லை எங்க கட்சிக்கு வந்தாரா? இல்லை இல்லை, இல்ல திமுகவுக்கு இன்னும் இல்ல. வந்திருந்தாருன்னா நான் அதுக்கு முட்டு கொடுத்து பேசலாம். அவர் எங்கள்கிட்ட வரல. ஆனால் அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. ஏன்னா நாங்கள்லாம் இருந்த எங்கள் காலத்துக்கு பின்னாடி தான் வந்தார் அவர். பட் இருந்தாலும் அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்து அதிமுகவில் இருக்கார், அப்போ இருந்து பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்க அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேக்சிமம் 99% பின்னாடி வந்தவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து இவரை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தாழ்ந்து போகல. அவர் மேலே இதுவரை எந்த விதமான நீதிமன்றங்களில் வழக்கும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டுக்களும் இல்லை. குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர், லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அந்த வழியில் நான் வந்து செங்கோட்டையனை எப்பயுமே பாராட்டுறேன். ஏன்னா
2001 நான் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது எங்களுக்கு 21 தொகுதி 71 தொகுதியை வந்து வரையறுத்து இவர் சவுத்தில் இவர் தான் அதை கொடுத்து அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த தொகுதியெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கணும்னு ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பேசினவர். அதுக்கப்புறம் எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்தேன், அதை வாங்கி கொடுக்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதிமுகவுடைய வளர்ச்சியில் செங்கோட்டையனுடைய பங்கு அதிகமாக இருக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படிப்பட்ட செங்கோட்டையனை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப தரைவான தகுதி. இவருக்கு வந்து ஏதோ பொதுச் செயலாளர் ஆகிட்டோங்கிறதுனால, பொதுச் செயலாளர்னால் பைலாவை மாற்றி நீ பொதுச் செயலாளரான ஒரிஜினல் எம்ஜிஆர் காலத்தில் போடப்பட்ட பைலா ஜெயலலிதா மாற்றவே இல்லை. அதே பைலாவை இன்றைக்கி இருந்தாக்கா உன்னால் ஜெயிக்க முடியாது. அதுக்காக நீ வந்து மாவட்ட செயலாளர்களை அதிகமாக ஆட்களை பழைய ஆட்களை எல்லாம் நீக்கி புது ஆட்களை சேர்த்து அவங்களுக்கெல்லாம் கையூட்டு கொடுத்து ஏதோ வச்சு நீ வந்து வந்துட்ட. நான் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எந்த வழியில் வந்தாலும் சார் தான். ஆனால் நீ வந்து ஒரு மிகப்பெரிய கமிஷன் ஏஜெண்ட் ஆச்சே. கமிஷன் வாங்கித்தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் கையில் போய் எப்பயுமே வந்து பிடபிள்யூடியும் இதுவும் இவர் கையில் இருந்துச்சு, ஹைவேஸும் ரோடு போடுறதும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ கட்டடம் கட்டுறது இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு, மணல் அள்ளுறது இவங்க டிபார்ட்மெண்ட்டு. இதை இவர் கையில் வச்சுக்கிட்டு தான் இவர் மணல் அள்ளி விற்றாரு, ரோடை போடுறதுன்னு சொல்லி கமிஷன் வாங்கினார், இவ்வளோ காசுகளை சேர்த்தாரு, பல லட்சக்கணக்கான கோடிகளை சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அந்த ஆசை விடுமா? அதாவது உங்களுக்கு எப்பயுமே ஒருத்தன் வந்து ஸ்வீட்டை தின்னான்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே தன்னெறியாமலே ஒரு ஆவல் திங்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது மாதிரி தான் அவருக்கு பதவி வருதோ இல்லையோ, பட் அந்த ஆசை வருது, ஆசை விட மாட்டேங்குது. அந்த நாக்கு அதை இழுக்குது அதை பார்த்த உடனே. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்களே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, டிடிவி தினகரன் வந்து விஜய் பக்கம் போயிட்டாரு, ஆல்ரெடி வந்து எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ டிடிவி தினகரன் என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, டிசம்பரில் நான் முடிவு எடுக்கிறேன் இதை பற்றி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. டிடிவி தினகரன் யார் பக்கம் போவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது டிடிவி இன்னொன்று சொன்னது நீங்கள் கவனிக்கலை. டிடிவி என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தால் நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவர் யார் கூட போகிறாரு போகலைங்கிறத நான் எப்படி சொல்ல இயலும்? இந்த பக்கம் திமுக பக்கம் வர இயலாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து யார்கிட்ட போகலாம்? ஒன்றும் இவர் போகிறாரா இல்லை இவர் கூட யார் வர்றாங்களாங்கிறது தெரியாது. அது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இல்லை, இது ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் போனாக்கா இது திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? திமுகவுக்கு எந்த காலத்திலையும் பின்னடைவு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. திமுக ஒட்டுமொத்தமாக மக்கள் புறக்கணிச்சா நாங்கள் தோற்று போயிடுவோம். மக்கள் எங்கள் பக்கம் அது இப்போ நடக்கும்னு சொல்றாங்களே. இப்போ நடக்கும்னு எந்த ஜோசியர் சொன்னாருமா? 2026 கடலூர் ஜோசியர் சொன்னாரா? விஜய்க்கு ஜோசியம் பார்த்து சொன்னாரு? இல்ல, விஜய் அவர்களுக்கு ஜோசியம் பார்த்ததே நீங்க தானே? நான் எங்க ஜோசியம் பார்த்தேன்? ஏன்னா நீங்க தான் வந்து கூட இருந்து பார்த்தா மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. உண்மை அதுதானே, நடக்கிற நிகழ்ச்சியை தானே சொல்றோம். போயிட்டு வந்தது உன்ன மாதிரி. அதே போல மக்களும் இந்த தடவை திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு சொல்றாங்க. இதுவும் நடக்கிற விஷயம் தானே? பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால என்ன, நல்லது செஞ்சால் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, நல்லது செய்யலைன்னா வாக்களிக்க மாட்டாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் முடிவே தவிர நீங்கள் நானும் டிபேட்டில் உட்காந்து பேசி முடிவு பண்ண போகிறது இல்லை. சரியா? அதனால் மக்கள் பார்த்துப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை வந்து ஒரு மீடியா காட்டுறாங்க. அதே மீடியா விஜய்க்கு வந்து கூட்டமே வரல அப்படின்ற ஒரு பிம்பத்தையுமே காட்டுறாங்க. இது எதனால? இது பின்னாடி வந்து திமுக இருக்கா? ஏமா, எவன் பொண்டாட்டி மாசமாக இருந்தால் கூட திமுக காரன் தான் போய் படுத்துட்டு எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்கிறதா? இதெல்லாம் தப்பாக தெரியல உனக்கு? இல்ல, விஷயங்கள் அப்படிதான். ஏன்னா நிறைய மீடியா துறைகள் வந்து திமுக வசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரு, எவங்கிட்ட போய் படுத்து பிள்ளைய வாங்கிட்டு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி எந்த சேனலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தா தான் அது தெரியும். இப்போ திமுகவுக்கு வந்து எதிரி வந்து யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நாம் தமிழர் கட்சி, அதிமுக, டிவிகே, இந்த எந்த கட்சியில உங்களோட எதிரியா நீங்க நினைக்கிறீங்க?
எங்களுக்கு எதிரின்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு எதிர்க்கட்சி, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு போட்டினா வந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே தாம்மா இப்போ இருக்காங்கம்மா, ஆட்சியில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க இருக்காங்க. வருகின்ற தேர்தலில் யார் என்ன மக்கள் எப்படி வாக்களித்து யார் வரப்போகிறான்னு என்ன இருக்குது. இதே சீமான் கூட எதிர்க்கட்சி வரிசையில் வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி சீமான் வந்தால் எங்களுக்கு எதிர்க்கட்சியில் வருவார். எதன் அடிப்படையில் சீமான் வருவாருன்னு சொல்றீங்க? இல்லை, சீமானுடைய அரசியல்லாம் கடந்த சில காலங்களாக பார்க்கும்போது அவர் ரொம்ப இந்த மண்ணுக்கான அரசியலை பண்ணுறாரோங்கிற ஒரு யோசனை எனக்கு அப்ப வருது. சீமான் அவர்கள் உண்மையா அரசியல் பண்றாரு அரசியல் பண்ணுறாருங்கிற ஒரு நினைவு இருக்குது. ஏன்னா மக்களுக்கும் பார்க்குறாரு, அதே சமயத்தில் மனிதர் அல்லா உயிரினங்களுக்கும் அவர் பார்க்குறாரு. ஒரு புறம் வந்து சீமான் அவர்களை இந்த அரசியல் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஏம்மா அவர் சில விஷயங்களில் வந்து போனதில் வந்து போடா வாடா போட்டாக்கன்னான்னு பேசினார் விஜயை. நேற்று பார்த்தீங்கன்னா என் தம்பின்னு உருகுறாரு. அப்படிங்கும்போது அவர் அன்னைக்கு என்ன பேசினார், அந்த பக்கம் இருறா இல்லை இந்த பக்கம் இருறா, நடு ரோட்டில் இருந்தால் லாரி ஏற்றி செத்து போயிரோடாங்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் இது பார்க்க வந்து ஒரு காமெடியா தானே இருக்கு. இவர் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு. அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து எதிர்க்கட்சியா வருவாருன்னா எப்படி அது அக்செப்ட் இல்லை, அரசியல் என்பதே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆக்ட் பண்ணுறது தான் அரசியல். சந்தர்ப்ப சூழ்நிலையை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். அதை வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறாரு சீமான். அதனால் அவருக்கு சான்சஸ் கிடைக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. கிடைக்கலாம், அவ்வளோதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.